எவ்வளவோ தலைவர்கள் இருந்தாலும் தோழர் திருமாவை நோக்கி இந்த கேள்வி எழுப்புற நீங்கள் எத்தனை இடங்கள்ல மக்கள் போராட்டங்களில் மக்களோட நீதிக்காக எந்த இடங்கள்ல நீங்கள் நின்று இருக்கீங்க? அழுகிறவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, கவின் ஆணவ படுகொலை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அப்பா சொல்கிறார் அவ்வளோ நம்பிக்கையா, நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு தலைவர் மேலே நீங்கள் பழி சொல்கிறீங்களோ அதே தலைவர் மேலே தான் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த தலைவர் வரட்டும், அவர் டெல்லியில் இருக்கார், அவர் இங்கே வரட்டும், வந்தோடனே நான் அவர்கிட்ட தான் பேசணும், நான் அவர் பார்த்துப்பார் எதாக இருந்தாலும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. அந்த நம்பிக்கை என்றைக்குமே இவங்க இப்போ பேசுகிற மாதிரியான அவதூறுகளால் கெடுக்கவே முடியாது. ஒட்டுமொத்தமாக அவரோட வாழ்க்கையே அரசியல் சார்ந்தும் மக்கள் சந்திப்பிலுமே கழிக்கிற ஒரு தலைவரையே நீங்கள் சந்தேகப்படுறீங்க அப்படின்னா வேறு யாரை நீங்கள் நம்புவீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. களத்தில் நின்று போராடினாங்க, அதில் நிறைய பேர் சிறை போனாங்க, நிறைய பேர் அடி வாங்கினாங்க, ஊரில் கூட நிறைய பிரச்சனைகள் நடந்தது, இது மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்தது. ஆனால் இப்போ ஒருத்தவங்க இப்படி சொல்கிறாங்கன்றத அதை ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. இப்போ அவதூறு பேசுகிறவங்கலாம் கடைசியில் போய் ஒரு கட்சி மேடையில் ஏறுறாங்க. எங்கன்னா நாம் தமிழர் கட்சி மேடை ஏறுறாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணியிருக்குன்னா, மணப்பாறையில் அருணகிரி அப்படின்னு ஒரு நபரை இப்போ வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. யார் இந்த அருணகிரி அப்படின்னு பார்த்தா ஆணவ கொலை முயற்சின்னு சொல்லி அவர் மேலே வழக்கே இருக்குது. பிஜேபி என்ன இப்படி பண்ணாங்கன்னா பரவாயில்ல, தலித் பார்ட்டி எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன்னா, விசிகேவை பிஜேபி விமர்சனம் பண்ணால் பரவாயில்ல, ஒரு தலித்து செயல்பாட்டாளர்னு தலித்தையும் பேசக்கூடிய செயல்பாட்டாளர்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்களே விசிகே விமர்சனம் இன்னும் இது மாதிரியான விமர்சனம் பண்ணுறது எப்படி சரியாக இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. எந்த இடத்துலையும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி காரர்களாக இருந்தாலும் கூட அவங்கள கண்ணியம் இல்லாமல் நடத்த மாட்டார். நீங்கள் தொடர்ந்து என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ லாக்அப் டெத்துக்கு யாருமே எதுவுமே பண்ணலை, இப்போ ஆணவ கொலைக்கு எதுவுமே யாருமே பேசலை அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் சார்ந்திருக்கிற கட்சியிலேருந்து இது வரைக்கும் யார் போராட்டம் பண்ணாங்க, யார் கேள்வி கேட்டாங்க? எனக்கு 2016 எங்களோட இன்சிடெண்ட் நடந்தது. நாளைக்கு சங்கரோட நினைவு நாள், அதோடு சேர்த்து 10 ஆண்டுகள் ஆக போகுது. இப்போ வரைக்கும் விசிகா கூடயும் லெஃப்ட் மூமெண்ட்டில் இருக்கிற சிபிஐ சிபிஎம் தோழர்கள் எல்லாருக்கூடையும் நான் தொடர்ந்து பயணிச்சிட்ருக்கேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவங்களோட பங்களிப்புகள் இல்லாமல் என்னால் இப்படி உறுதியாக என்னால் நின்றுட்டேன் அப்படின்னு என்னால் சொல்லிடவே முடியாது. ஆனால் அவங்க எல்லாருமே சங்கருக்காகவோ எனக்காகவோ களத்தில் நின்னாங்க, களத்தில் நின்று போராடினாங்க. அதில் நிறைய பேர் சிறை போனாங்க, நிறைய பேர் அடி வாங்கினாங்க, ஊரில் கூட நிறைய பிரச்சனைகள் நடந்தது, இது மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்தது. ஆனால் இப்போ ஒருத்தவங்க இப்படி சொல்கிறாங்கன்றத அதை ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. சமத்துவத்தை விரும்புகிற ஒரு கட்சியாக தான் விசிகே அதோட கொள்கை அடிப்படையில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அப்போ கொள்கை மட்டும் அது வாய் அளவில் கொள்கை மட்டும் அதை கொள்கையாக மட்டும் அந்த கட்சி வச்சுருக்கா, இல்லை ஒரு சமூக பிரச்சனைக்கும் சரியான ஸ்டாண்ட் எடுத்திருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தொடர்ச்சியாக சமூகத்தில் எந்த பிரச்சனைகள் நடந்தாலுமே, அதுவும் எளிய மக்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்தால் அதில் முதல் குரலாக விடுதலை சிறுத்தைகள்கிட்டேருந்து அந்த குரல் வரதை தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறோம். அவங்க எல்லா பிரச்சனைக்குமே ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்க, பொதுக்கூட்டங்கள் நடத்தியிருக்காங்க, ஒரு எதிர்ப்பு களத்தில் நிற்கிற பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கிற நபர்களாக இருந்திருக்காங்க. இதில் அவங்க களத்தில் நிற்கலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த பிரச்சனைகளை அவங்க தவிர்த்துட்டாங்க அப்படின்னு நம்ம எந்த பிரச்சனையுமே சொல்ல முடியாது. விசிகாக்குன்னு மக்கள்கிட்ட ஒரு பெரிய நம்பகத்தன்மை இருக்குது. இப்போ அந்த நம்பகத்தன்மையை கெடுக்கிறதுக்கு இப்போ ஏன் கெடுக்கணும்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் கூட்டணியில் இருக்கிறதே ஃபஸ்ட்டு பிரச்சனை. ஏன்னா திமுகவோட நீங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க கொள்கை பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் அந்த சனாதன கும்பலுக்கும் ரொம்ப எதிராக இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திமுகவுக்கு ஒரு சாயம் பூசியே ஆகணும். அது என்னென்னா, திமுக தலித் விரோத திமுக அப்படின்ற ஒரு சாயம் பூசணும். ஆனால் அந்த சாயம் பூசாதபடி அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை வச்சுருக்காங்க. அது இல்லாமல் எங்கெல்லாம் தலித் மக்களுக்கான அநீதிகள் ஒருவேளை திமுக ஆட்சியில் நடக்குது அப்படின்ற போதெல்லாம் அவங்கள ஆக்ஷன் எடுக்க வைக்கிறதுக்குன்னு ஒரு தலைவர் இருக்கார்ல, அது யாருன்னு பார்த்தோம்னா தலைவர் திருமா தான். தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்துட்டுருக்கிற சாதிய வன்கொடுமைகளாக இருக்கட்டும், அதே போல் லாக்அப் மரணங்களாக இருக்கட்டும், அஜித்குமார்லேருந்து இப்போ ஆகாஷ் வரைக்கும், அதே போல் ஆணவ படுகொலைகளாக இருக்கட்டும், கவின் வழக்கு வரைக்கும், இப்போ ராமச்சந்திரன் வரைக்கும், அதே போல் நாங்குநேரி இஷ்யூவாக இருக்கட்டும், இதில் முதல்ல களத்தில் நிற்கிறது விசிகா தான். கூட்டணி கட்சியாகவே இருந்தாலுமே
இது ஆக்சுவலாக யார் செஞ்சுருக்கணும்னா எதிர்க்கட்சி இறங்கி வந்து சண்டை போட்டிருக்கணும். நீங்கள் ஒரு இந்த மாதிரி சட்டம் போடுங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும், நீங்கள் இதிலலாம் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு எதிர்க்கட்சி சொல்லணும். ஆனால் எதிர்க்கட்சி களத்தில் வந்து போராட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்தந்த விஷயங்களை தப்பு பண்ணுறீங்க, நீங்கள் இதுக்கு தனி சட்டம் அமைச்சே ஆகணும், நீங்கள் ஏன் இதில் வந்து இந்த அரசு வந்து ஏன் இந்த மாதிரியான ஒரு போக்கு கையெடுத்துருக்கீங்க அப்படின்னு முதல் கேள்வி யார்கிட்ட இருந்து வருதுன்னா கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய விசிகாவில் தான் வருது. தமிழகத்தில் இருக்கிற சேரிகள் விசிகேக்கு முன்பு விசிகேக்கு அப்புறம் பிரிக்கிற அளவுக்கு விசிகே ஒரு முக்கியமான ஒரு வேலையை பார்த்துருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதை பற்றி வந்து வட தமிழகத்தில் இருக்கிற சேரி பகுதியில் வசிக்கிற மக்கள்கிட்ட வந்து பேசும்போது, இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்து 1947 கிடச்சிருக்கலாம், ஆனால் தமிழகத்தில் இருக்கிற சேரிகளுக்கு வந்து விசிகேக்கு அப்புறமா தான் சுதந்திரம் கிடச்சிது அப்படின்ற அளவுக்கு விசிகே ஒரு முக்கியமான வேலை பார்த்துருக்கு. முன்னாடி காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் நிறைய சாதிய பிரச்சனைகள், நிறைய தாக்குதல்கள் வந்து தலித்துகள் மேலே நடக்கும். அப்போ வந்து ஒரு காலத்தில் இவங்க வந்து கட்சிக்கே வராமல் இருந்திருந்தாங்க விசிகா. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, திருப்பி அடிக்கணும் அப்படின்ற ஒரு இது இருந்தது. அப்போ அதனால தான் மக்கள் திருப்பி அடிக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் இவங்க மேலான வன்கொடுமைகளே குறைய ஆரம்பித்தது. அதற்கு பிறகு தான் தோழர் திருமா வந்து இப்படியே போனால் அது வேற பாதையில் போய் விட்டுடும்னு சொல்லி மக்களை வந்து அரசியல் படுத்தணும் அப்படின்றதுக்காக அரசியல் பாதையையும் எல்லா தலைவர்களை பற்றியும் நாலேஜை வந்து அவர் கொடுத்தாரு. எனக்கு பதவி வேண்டாம், எனக்கு பணம் வேண்டாம், என்னுடைய அரசியல் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை அரசியல் படுத்துறது. இப்போது பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு எது ரொம்ப சிக்கலாக இருக்குன்னா, இவர் திமுக கூட இருக்கிறது எந்த அளவுக்கு பிரச்சனையாக இருக்கோ, இவர் அவங்களோட கூட்டணியில் நின்று எப்பெல்லாம் திமுகவுக்கு ஒரு சிக்கல் வருது அப்படிங்கும் போதெல்லாம் அவங்களோட களத்தில் நிற்கிறது அவனுக்கு பிரச்சனை இல்லை. அதை விட பிரச்சனை என்னவா இருக்குன்னா, அவர் திராவிடம் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தையாக இருக்கட்டும், அந்த இயக்கமாக இருக்கட்டும், அவரை சொல்கிறது அதுதான், இந்த திராவிட அரசியலை நாங்கள் முன்னெடுப்போம். பெரியாருக்கு ஒன்றுனா முதலாக விடுதலை சிறுத்தை கட்சி வந்து களத்தில் நிற்கும் அப்படின்னு, திராவிட கழகங்கள் வருதோ இல்லையோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து அதுக்கு போராட்டத்தை முன்னெடுக்கும் அப்படின்னு சொன்னார். இப்போ இருக்கிற சூழலில் பார்ப்பனியம் வந்து எந்த அளவுக்கு நூலை வந்து வேர் விடுது அப்படிங்கிறத நம்ம அரசியல் இதில் பார்க்குறோம். அந்த பார்ப்பனிய நூலை தன்கிட்ட இப்போ வரைக்கும் நெருங்க விடாத ஒரே தலைவர் வந்து திருமா தான். தமிழ்நாடு தான் நான் தான் தமிழ்நாடு அப்படின்னு பேசுகிறவங்க கூட திருப்பரங்குன்றம் மாதிரியான இஷ்யூவில் வந்து வாயை திறக்கலை. ஏன்னு கேட்டப்போ அவங்களோட கட்சியில் இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்க, அது ஏங்க பேசணும் அப்படின்ற மாதிரி கடந்து போகிறாங்க. ஆனால் அங்கே மனித சங்கிலி அமைத்து அங்கே வந்து போராட்டம் நடத்துகிறாங்க. பெண்ணியமாக இருக்கட்டும், அது தலித்தியமாக இருக்கட்டும், அது எந்த மாதிரியான ஒரு கொள்கையாக இருந்தாலுமே அதுக்கான ஒரு வாத்தியார் மாதிரி தான் அவர் இருந்துகிட்டே இருந்திருக்காரு. அது பற்றியான புரிதலே வந்து நிறைய நேரங்களில் எனக்கு அவர்கிட்ட இருந்து வந்திருக்கு. ஒரு நாளைக்கு அவர் வந்து ஒட்டுமொத்த நேரமும் வந்து உறங்குற நேரம் தவிர ஒட்டுமொத்த நேரமும் வந்து மக்களுக்காகவே வந்து மக்கள் பணியே செஞ்சிட்ருக்காரு, மக்களை சந்திச்சுட்ருக்காரு, அரசியல் நிகழ்வுகள் அட்டென்ட் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு பர்சனல்னு எதுவுமே கிடையாது. ஸோ ஒட்டுமொத்தமாக அவரோட வாழ்க்கையே வந்து அரசியல் சார்ந்தும் மக்கள் சந்திப்பிலுமே வந்து கழிக்கிற ஒரு தலைவரையே நீங்கள் சந்தேகப்படுறீங்க அப்படின்னா வேறு யாரை நீங்கள் நம்புவீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. எந்த இடத்துலையும் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரர்களாக இருந்தாலும் கூட அவங்கள கண்ணியம் இல்லாமல் நடத்த மாட்டார். கருத்தாக தான் முன்வைப்பாரே தவிர அவங்கள இழி சொற்களால் இதுனால அவங்கள பேசிடவே அவர் மாட்டார். மக்கள்கிட்ட இவர் மேலே ஒரு நம்பகத்தன்மை இருக்குல்ல, அதை கெடுப்போம் அப்படின்றதுக்காக தான் தொடர்ந்து அவர் மேலே வந்து ரொம்ப எப்படி இருக்குன்னா, முதல்ல என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, இவர் வந்து குறிப்பிட்ட ஒரு சாதிக்கான தலைவர் அப்படின்னு ரொம்ப சுருக்க பார்த்தாங்க. இவங்க யாரை தலித்துகளுக்கான தலைவர்னு தள்ளி வச்சாங்களோ அதே தலைவரை இன்னைக்கு எல்லா சாதியில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுமே அவர் எல்லாருக்குமான தலைவர். நீங்கள் வந்து உங்களுக்கான தலைவர்னு சொல்லாதீங்க, நாங்கள் எங்களுக்கான தலைவர்னு சொல்ல மாட்டோம், அவர் நம்ம எல்லாருக்குமான தலைவர். நமக்கு ஒரு பிரச்சனை இப்போ ஒன்றும் இல்லை, ஓபிசி பிரச்சனை, ஓபிசி இடஒதுக்கீட்டில் ஒரு சிக்கல் வரும்போது இன்றைக்கி எவெல்லாம் வந்து ஓபிசி சாதிகள் இருந்துட்டு நாங்கள் இந்தந்த கட்சிக்கு தலைவர்னு இந்தந்த சாதிகளுக்கு நாங்கள் தலைவர்னு அடையாளப்படுத்திக்கிறாங்களோ யாருமே வாயை திறந்து பேசலை, சண்டை போடலை. ஆனால் அங்கே போய் கூட இது ஓபிசி மக்களுக்கு ரொம்ப அவசியம், இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையில் அவர் ஒருத்தர் தான் வந்து வாய் திறந்து பேசுகிறார். அப்போது இவங்களுக்கு என்ன ஆகிடுதுன்னா, இப்போ அவர் அப்படியும் சுருக்க முடியல. அவங்க என்ன சொல்கிறாங்க, பிஜேபி வந்து என்ன இப்படி பண்ணாங்கன்னா பரவாயில்ல, தலித் பார்ட்டி இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு.
நான் என்ன சொல்கிறேன்னா, விசிகேவை வந்து பிஜேபி விமர்சனம் பண்ணால் பரவாயில்ல. ஒரு தலித்து ச செயல்பாட்டாளர்னு, தலித்தையும் பேசக்கூடிய செயல்பாட்டாளர்ன்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்களே வந்து விசிகே விமர்சனம் வந்து இன்னும் இது மாதிரியான விமர்சனம் வந்து பண்ணுறது வந்து எப்படி சரியாக இருக்க முடியும்னு எனக்கு தெரில. விசிகே கிட்ட இந்த பிரச்சனைகளுக்கு வந்து குரல் கொடுக்கல அப்படின்னு நீங்கள் கருதுனா, நீங்கள் போய் விசிகே கிட்ட உரிமையோடு போய் கேட்கலாம். இந்த பிரச்சனைக்கு நீங்கள் ஏன் பேசலை அப்படின்னு. அந்த ஒரு ஜனநாயக தன்மையோடு தான் விசிகே இப்போயும் இயங்குதுன்னு நான் பார்க்குறேன். இந்த அயலக அம்பேத்கரோடைய பேரில் அயலக கல்வி திட்டம் வந்து ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் வந்து 100க்கும் மேற்பட்ட மாணவர்களை அனுப்பி வச்சது யாருன்னா, நீங்கள் சொன்னீங்கல்ல இவரை சமரசம் பண்ணிட்டாருன்னு, அதே தலைவர் தான். இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அங்கே போய் படிக்கட்டும், நல்லா படித்து நல்ல பதவிகள் வாங்கட்டும்னு இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள்ல இருந்து மாணவர்களை வந்து 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து அனுப்பி வச்சது வந்து இதே தலைவர் தான். சில ஆண்டுகளுக்கு முன்பு வந்து போதை ஒழிப்பு மாநாடு வந்து போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு வந்து விசிகே சார்பாக நடத்தப்பட்டுச்சு. அப்போ வந்து இது வரைக்கும் அரசியல் கூட்டத்துக்கு வராத அளவுக்கு ஒரு பெரிய மகளிர் கூட்டம் வந்து அங்கே குவிந்ததாக வந்து சொன்னாங்க. பெண்கள் வந்து அரசியல் படுவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் அந்த பெண்கள் எல்லாருமே வந்து முழுமையாக நம்புகிறாங்க அந்த கட்சியையும் சரி, அந்த தலைவரையும் சரி. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு குரல் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அவங்க அவ்வளோ பெண்கள் அங்கே திரண்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் முதற்கொண்டு இந்தியாவில் வரைக்கும் இருக்கிற தலித் தலைவர்களை பார்த்தோன்னா மாயாவதி உட்பட அவங்க எல்லாமே ஏதோ ஒரு போஸ்டிங்காக பிஜேபி கிட்ட ஆர்எஸ்எஸ் கிட்ட போய் விலை போயிடுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தா கூட ஏதோ ஒரு போஸ்டிங்காக கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும், இல்லை ஜான் பாண்டியன் அவராக இருக்கட்டும், அவங்க கிட்ட ஒரு போஸ்டிங்காக போய் விலை போய் மக்களுக்காக நிற்காம, ஏன்னா இவங்க எல்லாரும் இடஒதுக்கீட்டையே கேள்வி கேட்குற இடத்துக்கு அவங்க வந்து நின்றுருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த ஆர்எஸ்எஸ்னால, அந்த பிஜேபினால இப்போ வரைக்கும் தோழர் திருமாவை நெருங்க முடியலை. ஏன்னா அவர் கொள்கையிலையும் சரி, மக்களோட கூட நிற்கிறதுலையும் சரி, ரெண்டுலையுமே அவர் வந்து ரொம்ப சரியாக மக்களை வழி நடத்துறதுல அதில் வந்து இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ அவதூறு பேசுகிறவங்கலாம் கடைசியில் போய் ஒரு கட்சி மேடையில் ஏறுறாங்க. எங்கன்னா நாம் தமிழர் கட்சி மேடை ஏறுறாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணியிருக்குன்னா, மணப்பாறையில் அருணகிரி அப்படின்னு ஒரு நபரை வந்து இப்போ வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. யார் இந்த அருணகிரி அப்படின்னு பார்த்தா, ஆணவ கொலை முயற்சின்னு சொல்லி அவர் மேலே வழக்கே இருக்குது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆண் அவங்க வந்து ஒரு காதல் விவகாரம் மாதிரியான ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அந்த விவகாரத்தில் அந்த ஆண் உறுப்புல தீயை வச்சு சுடுறாரு. இப்போ இதுக்காக வந்து வழக்கு பதிகிறாங்க. அப்போ வழக்கு பதிஞ்சு இவ்வளவு சிக்கல் இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட மேடைகளில் ஏறுற இவங்க எப்படி தலைவர் திருமாவை பற்றி ஒரு அவதூறு பேசுறதுக்கு அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்குறேன். எவ்வளவோ தலைவர்கள் இருந்தாலும் தோழர் திருமாவை நோக்கி இந்த கேள்வி எழுப்புற நீங்கள் எத்தனை இடங்கள்ல மக்கள் போராட்டங்கள்ல மக்களோட நீதிக்காக எந்த இடங்கள்ல நீங்கள் நின்று இருக்கீங்க? வந்தியா, அரசியலுக்கு வந்தியா, எங்களை மாதிரி பதவி வாங்கினியா, பணத்தை வாங்கினியா, பேசாமல் உட்காருன்றது தான் அவனோட ஐடியாலஜி. அப்போ தான் அவன் ஈஸியாக கொண்டு வந்து சனாதனத்தை இங்கே விதைக்க முடியும். அதை அவன் அறுவடை பண்ணி இங்கே அவனோட அகண்ட பாரத கனவை வந்து நிறைவேற்ற முடியும். அப்போ அதுக்கு என்ன தடையாக இருக்குன்னா, இவர் கொண்டு போய் சேர்க்குற அரசியல். இப்போ கொண்டு போய் சேர்க்குற அரசியலை இது பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு எல்லா விதத்துலையும் ட்ரை பண்ணி கடைசி ஆயுதமாக தான் இந்த அவர் மேலே அவதூறு பரப்பி அவர் மேலே இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை கெடுக்கிறது அப்படின்ற விஷயத்த பண்ணுறாங்க. அப்போ இதுக்கு ஒரு ஆயுதமாக இந்த இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற நபர்லாம் வந்து வேலை பார்க்குறாங்க. நீங்கள் தொடர்ந்து என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ வந்து லாக்அப் டெத்துக்கு வந்து யாருமே எதுவுமே பண்ணலை, இப்போ ஆணவ கொலைக்கு எதுவுமே யாருமே வந்து பேசலை அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் சார்ந்திருக்கிற கட்சியிலேருந்து இது வரைக்கும் யார் வந்து போராட்டம் பண்ணாங்க, யார் கேள்வி கேட்டாங்க? தலைவர் திருமா அவர்கள் தொடர்ந்து இதுக்கு எல்லாத்துக்குமே கேள்வி கேட்டிருக்கிறாரு, போராட்டம் பண்ணுறாங்க. அவங்க கட்சியை சேர்ந்த சிறுத்தைகள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இதுவரை நீங்கள் சார்ந்திருக்கிற கட்சி எத்தனை பேர் வந்து களத்தில் வந்து நின்று அந்த மக்களோட யார் முதல்ல பேசினாங்க, யார் நின்னாங்க, யார் போராட்டம் பண்ணாங்க, நீங்கள் எத்தனை களங்களுக்கு முதல்ல வந்திருக்கிறீங்க அப்படின்ற கேள்விக்கு வந்து பதில் சொல்லணும்.